ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? மல்லியோட கண்லேயும் நாகுவோடைய கண்லேயும் இந்த விளக்கெண்ணெயை ஊற்றிட்டாங்கன்னு சொல்லுவோம், இல்லை என்ன சொல்கிறது, இந்த மண்ணை வாரி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு ஓடிடுறா இந்த மயில். அது எப்படின்னா, வீட்டில் இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு இவன் இருந்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிடுறா. அது எப்படி, ராஜேஸ்வரியோட உதவியாளர், ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு சும்மா இருப்பாளா, அவள் இருந்துக்கிட்டு நம்ம இப்படியே இருந்தோன்னா நம்மளை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் உங்களை வந்து பிரித்து உங்களை தனித்தனியாக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கல்யாணத்தை யாராலையும் தடுக்கவும் முடியாது, அதுக்கப்புறம் உங்களையும் யாரும் பிரிக்கவும் முடியாது. அதனால் முதல்ல நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பேசிட்டேன், அந்த இடத்துக்கு போய் கல்யாணத்தை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதும் சரி இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிலும் கடகடன்னு கோயிலுக்கு போச்சு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் எந்த ஃபார்மாலிட்டிஸ் அந்த ஃபார்மாலிட்டிஸ்னு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் அலக்கழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரெஜிஸ்டர் வந்து கூப்பிட்டு இவங்க 2 பேருக்கும் பதிவு திருமணத்தை பண்ணி வச்சிடுறாங்க. கழுத்தில் தாலியோடு நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் பரபரப்பாக ஆக்கணுமே, இப்படியே இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போனால் அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் அது வரைக்கும் ஏன் நம்ம இந்த மயிலை வந்து மயில் என்ற மல்லியை வந்து நல்லா வச்சுருக்கணும், அவள் டென்ஷன்லேயே இருக்கட்டும், அவள் சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை போட்டு இவங்க கல்யாணம் ஆகிறப்போ ஒரு வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அந்த வீடியோவை அமுச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த வீடியோவை பார்த்தா நம்ம மல்லிக்கு உச்சி அண்டைக்கு ஏறிடுது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, கடவுளே எப்படி இப்படியெல்லாம் நடக்கலாம், இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது, எப்படி ஆகிடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா வேறு யார், இந்த ராஜேஸ்வரி தான் அமைச்சிருக்கா. அடி பாவி, உன்னை நம்பினதுக்கு இப்படி பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவளுக்கு தலையை வச்சுக்கிறேன். உடனே அந்த வீடியோவை நாகு காட்ட, நான் அப்போவே சொன்னேன் இல்லை மல்லி, இந்த ராஜேஸ்வரி சரியில்லை, இவன் நல்லா இருக்கிற குடும்பத்தையே கெடுத்து விட்ருவா, இவன் அடிக்கடி மயில்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்கா, அப்போயே எனக்கு நல்லா டவுட் வந்துச்சு, ஆனால் நீ தான் எதையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அதனால தான் இப்போ இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கா. பாரேன், இவன் வந்து நம்ம தங்கச்சியை கூப்பிட்டு போய் அந்த பொறுக்கி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா. அதுவும் இல்லாமல் அதை நமக்கே வீடியோ வேறு எடுத்து அமைச்சிருக்கா. இதெல்லாம் எது நடக்கூடாதுன்னு நான் நினச்சனோ அதுவே நடந்திருக்கு. அதுக்கு காரணம் நீ தான். நீ மட்டும் அன்றைக்கே அமைதியாக இருந்தீங்கன்னா, அவளை அடித்து திருத்துற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவளை அடித்து திருத்திருப்பேன். அதை விட்டுட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ண போய் இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐயோ நீ இதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இது இல்லை, வாங்க போகலாம், முதல்ல அங்கே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கடன்னு ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே அங்கே தாலி கட்டி எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்க அங்கங்கே ஃபோர்ஸ் கொடுத்துன்னு நின்று இருக்காங்க. அதை வந்து ராஜேஸ்வரி தான் இப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மேலே ஃபோட்டோவை எடுத்து தள்ளிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போன ராஜேஸ்வரி நாகுக்கும் தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அவள் கழுத்தில் தாலி, கையை வந்து அந்த தினேஷோட கை 2ஐயும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த படிக்கட்டை இறங்கி வராங்க. அதுக்குள்ளே ஹார்ட் பீட்டே நின்று போயிடுற மாதிரி இருக்குது. உடனே மயிலு, நான் உனக்கு என்னடி குறை வச்சேன், எதுக்காகடி இப்படி பண்ணேன், ஏன்டி இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லி இருந்துக்கிட்டு கேட்க, என்ன எங்கள் சாவா விழுந்துச்சு, கல்யாணம் தானே நடந்துச்சு, எதுக்காக இப்போ அப்படியே உலாத்திட்டுருக்கேன், ஒழுங்கு மாதிரிதான் வாயை முடுக்கா, நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். நீ தயவு செஞ்சு புதுசாக எந்த குட்டியும் குழப்பாம இருந்தேன்னா சரி அப்படின்னு சொல்ல, ஏன்டி மயிலி இப்படியெல்லாம் பண்ண, உன்னை நாங்கள் அப்படியே வளர்த்தோம், நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்தாலும் ஒழுக்கமாக இருக்கும், நல்ல பசங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இருந்தோம், ஆனால் நீ இப்படி பண்ணிட்டேடி என்னதும், என்ன ஒழுக்கமாக இருந்தோம் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு, நீ மட்டும் நான் நல்லாவா கல்யாணம் பண்ணிட்டு வந்த, கான்ட்ராக்டில் அம்மாவாக நடிக்க வந்தேன், இப்போ அந்த குழந்தைக்கே அம்மாவாகிட்டேன், நீனா உண்மையிலேயேவா விஜய் சாருக்கு பொண்டாட்டியாக இருந்த, அப்படி ஒன்றும் இல்லையே, இல்லை உனக்கும் விஜய் சாருக்கும் விஜய் மாமாவுக்கும் பிறந்த குழந்தையாது, அதுவும் கிடையாது, நீ எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும், அதுக்காக நீ நல்ல மாதிரி நாடகம்லாம் நடிக்காத, இந்த உலகத்தில் எல்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நடக்குது, யாரும் யாரை விடையும் ஒருத்தர் அதிகமும் இல்லை, ஒரு பங்கு குறையும் இல்லை, எல்லாரோட தராதரம் தகுதியும் அவ்வளோதான். அதற்காக நீ என்ன கேவலமாக பேசுறதை நான் எனக்கு ஒரு போதும் அனுமதிக்க மாட்டேன், அதனால் என்னை கேவலமாக பேசுறதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்றதை யோசி. நீ என்ன யோசிக்கிறது, நானும் தினேஷும் எங்கேயோ போய் பொழைச்சிக்கிறோம், நான் படிச்சிருக்கேன், கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும், அந்த வேலையை வச்சு நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சபாஷ் மயிலு சபாஷ், இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இப்படி தான் பொண்ணுங்க தைரியமாக இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன்னை ஒரு முட்டாள் நினச்சி உன்னை தலையில் தட்டி கீழே உட்கார வச்சுருவாங்க, அதனால் நீ எப்போயும் இப்படி இருக்காது சரியா, அதனால் நீ படித்ததுக்கு கிடைச்ச வேலை கிடைக்கும், கண்டிப்பாக நீ அந்த வேலையை வச்சு சந்தோஷமான வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறா இந்த ராஜேஸ்வரி. பாருங்கள், இவங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி இவங்களுக்கு இருக்கிற எதுவுமே உங்களுக்கு இல்லை, அதனால தான் அவங்க அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க, நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு அட்வைஸை வேறு பண்ணுறா. அடப்பாவமே, பண்ணது பக்கா வேலை, அதில் ஒரு அட்வைஸ் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.